தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு தற்போது வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். அதாவது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு விரைவில் ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி வந்திருக்குங்க. அதாவது 21 மாத கோடிக்கணக்கான நிலுவைத் தொகையில தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவு இந்த இடத்துல எடுத்திருப்பதாகவே ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. அரசு ஊழியர்களுக்கு இதுல என்ன ஆதாயம், என்ன மாதிரியான குட் நியூஸ் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நாம தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு பல சலுகைகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல மீண்டும் அடுத்த கட்ட முடிவாக ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான விஷயமாக என்ன இருக்க போகுது அப்படிங்கறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். அரசு ஊழியர்களின் வாழ்வாதார போராட்டமாக நீடித்து வரக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா முதன்மையாக கொண்டு தங்களுடைய 10 முக்கிய கோரிக்கைகளை ஜாக்கோ ஜியோ பேரமைப்பு முன்வைத்துள்ளதாகவே ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. புதிய தாவேக அரசு தங்களின் இந்த நியாயமான நீண்டகால கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என பேரமைப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுடைய கவனத்தை பெற்று வருவதாகவே நம்ம பார்க்கலாம். கடந்த 2021 தேர்தலில் திமுக அளித்த ஓபிஎஸ் அதாவது பழைய பென்ஷன் திட்டம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு மாற்றாக டிஏபிஎஸ் திட்டத்தை அறிவித்ததும் தாவேக தனது அறிவிக்கையில ஓபிஎஸ் குறித்து பரிசீலிப்பதாக ஒரு விஷயத்தை தெரிவித்து இருந்தாங்க. அவர்களுடைய வாக்குறுதியில இந்த விஷயமானது கண்டிப்பா இருந்ததுங்க. இதனால பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டதாகவே நாம இந்த விஷயத்தை பார்க்கலாம். தமிழக அரசு மீண்டும் ஜாக்பாட் தருமா என்ற கேள்விக்கு பதிலாக தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருப்பதாகவே இந்த விஷயம் நம்ம பார்க்கலாம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஏற்பட்ட பணி சுமை, இடைநிலை ஆசிரியர்களின் சம வேலைக்கு சம ஊதியம், இந்த மாதிரி கோரிக்கை பார்த்தீங்கன்னா நிறையவே ஏற்பட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி மற்றும் ரேஷன் கடை ஊழியர்களின் தீர்க்கப்படாத போராட்டங்கள் போன்ற நிர்வாக ரீதியிலான அதிருப்திகளும் நிலுவையில நிறையவே இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இந்த இடத்துல சேர்ந்து இருப்பதாகவே நம்ம பார்க்கலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தபால் வாக்குகளை திமுக, அதிமுக மற்றும் தாவேக இந்த 3 முனைகளாக பிரித்தெழுதும் ஒரு புதிய அரசியல் சூழலை உருவாகி இருப்பதாகவே நாம பார்க்கலாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு செய்தி அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருப்பதாக ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இந்த 10 கோரிக்கைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல 1/4/2003 பிறகு அரசு பணியில சேர்ந்தோருக்கு பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டமுடன் அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கை முதல் கட்டமாக இருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினை காரணம் காட்டி 23/8/2010 முன்னதாக பணியேற்ற ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலில் இருந்து ஆசிரியர்களை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற 2வது கோரிக்கையாகவே இருக்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு, முதுகலை ஆசிரியர்களுக்கு, உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை தலைமை ஆசிரியர்களுக்கு, அது மட்டுமில்லாமல் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு வரக்கூடிய அநீதி களையப்பட வேண்டும் என்ற கோரிக்கை 3வதாக இருக்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா தொடக்க கல்வித்துறையில பணிபுரியக்கூடிய 90% மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய வகையில வெளியிடப்பட்டுள்ள பள்ளி கல்வித்துறை அரசாணை எண் 243 மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையில அரசாணை எண் 76 ஆகியவற்றை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் என்ற கோரிக்கை 4வதாக இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு இதுல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதுநிலை ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், கண்காணிப்பாளர்கள், தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், கள பணியாளர்கள், பல்வேறு துறைகளில் உள்ள தொழில்நுட்ப ஊழியர்கள், ஊர்தி ஓட்டுநர்கள் ஆகியோர்களுக்கான
ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும் என்ற கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கு. கல்லூரி பேராசிரியர்களுக்கான நிலுவையில் உள்ள பணி மேம்பாடு ஊக்க ஊதிய உயர்வு உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்காங்க. சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரக்கூடிய சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், கல்வித்துறையில பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மட்டுமில்லாமல் தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய MRB செவிலியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், அரசு தொழில் பயிற்சி நிலையை அதாவது PPP அண்ட் COE ஊழியர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் ஆகியோருக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் கண்டிப்பா கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பதாகவே ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. அதாவது இந்த விஷயம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பணியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஒரு ஏற்ற விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. வரையறுக்கப்பட்ட ஊதியம் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்திற்கு அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு கண்டிப்பா யாருக்கும் தெரியவில்லை. காலி பணியிடங்களுக்கு தொகுப்பூதியம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அரசின் பல்வேறு துறைகளில் பார்த்தீங்கன்னா 30% மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்சவரம்பினை 5% குறைக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் 25% வழங்கிட வேண்டும். அடுத்ததாக 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2002 முதல் 2010 வரை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் பணி காலத்தினை அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணிவரன் முறைப்படுத்தி ஊதியம் வழங்கிட வேண்டும் என்று கேட்டு இருக்காங்க. சாலை பணியாளர்களுக்கு 41 மாத பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளன. இந்த 10 கோரிக்கைகள் அவர்கள் கேட்டிருப்பதாகவே தற்போது வெளிவந்திருக்கு. இதனால அரசு இந்த 10 கோரிக்கைகளில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க, இதுல அடுத்தடுத்த முடிவாக என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம நிச்சயமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு கண்டிப்பா அரசு ஊழியர்களுக்கு ஒரு விரைவிலே ஒரு குட் நியூஸ் கொடுக்க போகிறார் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.